வெல்கம் டு விபி நண்பன். இந்த வீடியோவில் PHP அரே ஃபங்க்ஷனில் உள்ள அரே காலம் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த அரே காலம் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள, அதாவது ரோ காலம் ஃபார்மேட் உள்ள ஒரு டேட்டா ஸ்டோரேஜ், அந்த டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள பர்டிகுலர் காலம் வேல்யூவை மட்டும் ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும், அல்லது அந்த வேல்யூவை இன்னொரு டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணணும், ஏதாவது மேனிப்புலேட் பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேட்டாபேஸ் டேபிள்னு சொல்லும்போது இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது ஒரு அத்லட்டோட நேம், ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஏதோ ஒரு ஹை ஜம்ப் ஈவெண்ட்டில் வின் பண்ணவங்களோட ஃபஸ்ட்டு 3 பொசிஷன் நம்ம இதில் போட்டிருக்கிறோம் பாருங்க. செஸ் நம்பர், நேம், டிஸ்ட்ரிக்ட், பொசிஷன். இதை இது ஹெட்டர், அதாவது இது ஃபீல்டு நேம், காலம் நேம். அதாவது டேட்டாபேஸில் வரும்போது இதை ஃபீல்டு நேம்னு சொல்லுவோம், நம்ம இங்கே காலம்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு ஹாரிசாண்டல் பொசிஷன் ஒரு ரெக்கார்டில் மல்டிபிள் டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூ இருக்கும். இந்த மல்டிபிள் டேட்டா டைப்பில் உள்ள வேல்யூவை நம்ம ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த இண்டிவிஜுவல் அரேயை நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனல் அரேயில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி அதை அக்சஸ் பண்ணுறோம், ரிட்ரீவ் பண்ணுறோம். அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக, ஸ்பீடு பர்பஸ்க்காக நம்ம அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதை பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த அரே காலம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபீல்டு, காலம், ரோ ஃபார்மேட்டில் இருக்கிறத நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் காலம், அதாவது ஃபீல்டு மட்டும் வேல்யூவை நமக்கு தேவை. அதை எடுத்து ரிட்ரீவ் பண்ணி ஒரு அரேயாட்டு ஸ்டோர் பண்ணணும். இப்போ நேமுங்கிற ஒரு காலத்தை ரிட்ரீவ் பண்ணும்போது எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை இன்னொரு அரேயில் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணி நம்ம இதை டிஸ்பிளே பண்ணுறோம். இதுக்கு ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட சின்டாக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, அரே காலம், இந்த அரே நேம்னு சொல்லும்போது இந்த டோட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக மல்டி டைமென்ஷனல் அரே, அல்லது டேட்டாபேஸ் டேபிளாக இருந்தால் அந்த டேபிளோட நேம் வரும். அந்த மல்டி டைமென்ஷனல் அரே எந்த காலம் வேல்யூ நமக்கு ரிட்ரீவ் பண்ணணும். இப்போ எனக்கு நேம் வேல்யூவை ரிட்ரீவ் பண்ண வேண்டி இருக்குது. அதனால் இந்த நேம் காலத்தை நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த நேம்னு இங்கே போடணும். அடுத்தது இண்டெக்ஸ் கீ. இந்த ரிட்டர்ன் பண்ணி வரக்கூடிய அரேயில் உள்ள அந்த காலம் எப்படி இண்டெக்ஸ் பண்ணணும், அந்த கீயை எப்படி இண்டெக்ஸ் பண்ணணும்னு உள்ள பர்பஸுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டு. இந்த 2 ஆர்குமெண்ட்டும் ரிக்வயர்டு ஆர்குமெண்ட்டு. தேர்ட் ஆர்குமெண்ட் இஸ் ஆப்ஷனல். இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோன்னு உள்ளதை ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் பார்க்க போகிறேன். இதே டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், வின்னர்ஸ், ஹை ஜம்போடு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஹை ஜம்ப் வின்னர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அதில் செஸ் நம்பர், நேம், டிஸ்ட்ரிக்ட், பொசிஷன், இந்த 3ம், இந்த 4 வேல்யூவும் சேர்ந்து ஒரு அரேயாட்டு, அதாவது இந்த சூப்பர் அரேக்குள்ள ஒரு எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு மல்டி டைமென்ஷனல் அரேயில் ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஒரு அரேயாட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறோம். பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். இனி இதில் ஒவ்வொரு அரேயில் உள்ள ஒரு நேம் மட்டும் நமக்கு வேணும். இந்த நேம் மட்டுமே வேணும் அப்படின்னா இந்த அரே காலம், இந்த டோட்டல் அரே இருக்குது பார்த்தீங்களா, வின்னர்ஸுங்கிற சூப்பர் அரே, இந்த மல்டி டைமென்ஷனல் அரே, அந்த அரே நேம், அதில் உள்ள ஃபீல்டு நேம், காலம் கீன்னு சொன்னேன்ல, அந்த சின்டாக்ஸில் இந்த நேம். இது கேஸ் சென்சிட்டிவ், அதை மறக்கக்கூடாது, கேஸ் சென்சிட்டிவ். இதை போட்டு இந்த பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது எப்படி வருதுன்னு உள்ளதை நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஃபைல் நேம் அரே காலம்னு வச்சுருக்கிறேன், சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அதில் முதல் இந்த மல்டி டைமென்ஷனல் அரேயோட வேல்யூவை இந்த பிரிண்ட் ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். அது இது வரைக்கும் வருது. இந்த மல்டி டைமென்ஷனல் அரேயில் உள்ள இந்த பர்டிகுலர் கீ மட்டும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அரேயில் உள்ள கீ காலம் மட்டும் வேணும். இந்த நேம் காலம் அதை மட்டும் எடுத்து
இந்த அரே காலம் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி வின்னர்ஸுங்கிற மல்டி டைமென்ஷனல் அரேயில் உள்ள நேம்ங்கிற கீ மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுறோம். பிரிண்ட் ஆர் யூஸ் பண்ணி ஹை ஜம்ப் இந்த இதை பண்ணும்போது இந்த வருது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அதாவது அரே இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். அதை நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இதில் ஸ்டார்டிங் 0. இது இண்டெக்ஸ் அரே ஆனதுனால இன்டிஜர் வேல்யூவாக இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் கீ வருது. இது வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. நேம் ஆஃப் அத்லெட் ஹை ஜம்ப் வின்னர்ஸ் ஜவஹர், சுலைமான், பாலாஜி 3 இந்த அரேயில் உள்ள இண்டிவிஜுவல் நேம்ஸ் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு உள்ளதை நான் சொல்லியாச்சு. அதாவது டேட்டாபேஸ் டேபிளில் உள்ள பர்டிகுலர் காலம் வேல்யூவை இன்னொரு அரேயில் ஸ்டோர் பண்ணோம், டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பர்பஸுக்காக இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.